வணக்கம் நேர்களே. ஓம் ஐம் க்ளீம் ஷௌ அன்னை மனோன்மணியாய் சித்தான் மாதாவாய் எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கரோகரா. முருகாசரணம் முருகாசரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்பப்போ. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த நவரத்தினங்கள் உபரத்தினங்கள் 2 விஷயம் இருக்குது. நவரத்தினங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் மாற்றி அமைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, நான் சொல்கிற கல்லை நீ போட்டீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவர் ஒரு சிறந்த வியாபாரி சொல்கிறவர். ஆக்சுவலாக போடுறவர் ஒரு ஏமாளி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவர் எதிர்பார்த்தது என்ன? ஒரு மிகப்பெரிய வெற்றியை. அதெல்லாம் கொடுக்காதுங்க. எப்படி ஒரு ரத்தினம் வேலை செய்யும்னா, ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டிய கிரகம். உதாரணத்துக்கு மிதுன லக்னத்தை எடுத்துக்கங்க. சுக்கிரனும் 12ல், சூரியனும் 12ல், செவ்வாயும் 12ல், குருவும் 12ல், இப்படி எல்லாமே இருக்குது. இப்படி எல்லாமே 12க்கு போயிடுது, மறைஞ்சிருதுன்னா, அப்போ ஒரு வாழ்க்கையில் ஒரு ஜாதகத்தில் அது சுக்கிரன் கெட்டவராக இருந்தாலும் சரி, குரு கெட்டவராக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க வாழ்க்கை ஃபேன்சியாக நல்ல வசதியாக போகும். அப்போ இந்த குருக்குரிய ரத்தினத்தையும் இந்த சுக்கிரனுக்குரிய ரத்தினத்தையும் போடும்பொழுது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் மேஷ லக்னத்துக்கு வைரம் ஆகாது, சுக்கிரனுக்குரிய ரத்தினம் ஆகாது. அது கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி போடணும். என்ன ஆகும் ரத்தினத்தை போடுறதுனால? ரத்தினம் உபயோகப்படும்னா உபயோகப்படும். எதிர்பார்ப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் திருமண தடை ஏற்படுத்துது அப்படின்னா, அந்த கிரகத்துக்குரிய ரத்தினத்தை போட்டால் திருமணம் ஆகும். சரி, 5 வயசு குழந்தைக்கு அந்த திருமணத்துக்குரிய கிரகத்துக்கான ரத்தினத்தை போட்டால் 5 வயசு குழந்தை கல்யாணம் ஆகுமா? யோசிக்கணும். நம்ம ரத்தினங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும், சப்போர்ட் பண்ணும். கூட ஒருத்தர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் கூட இருந்தால் இப்படி தைரியமாக போவீங்க. அதுதான் ரத்தினங்கள். நீங்கள் உடனே ரத்தினத்தை போட்டால் என் வாழ்க்கையை புரட்டி போட்டுலாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் அரசில் பார்த்தீங்கன்னா, அரசு உத்தியோகத்தில் கோயம்பேடு தொடங்கின காலத்தில் ஒரு இன்ஜினியர் அவர் ஜேஇயாகவே இருந்தார். அவருக்கு ஏஇ ப்ரமோஷன் வரல. அவருக்கு ஒரு ரத்தினத்தை கொடுத்தோம், அவர் ஏஇ ஆகிட்டார். அப்புறம் இஇ ஆகிட்டு ரிட்டையர் ஆன, அது வேறு விஷயம். இந்த மாதிரி நீங்கள் ஒருத்தரோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டோன்ஸ் ஹெல்ப் பண்ணுங்க. சில நோய்களை தீர்க்கறதுக்கு அந்த ஸ்டோன்ஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை படிச்சுட்ருக்கு, 60 மார்க் 70 மார்க் தான் வாங்குது. அது ஒரு 80 மார்க் வாங்கணும். ஒரு 20%, ஒரு 20 மார்க், அதாவது 15% கூடணும் அப்படின்னா நீங்கள் அகேட் கார்னட் ஓப்பலை போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்குங்க. நான் சைபர் வாங்குவேன் சார், என்னை 90 ஆக்குங்க அப்படின்னா அதெல்லாம் எதாலையும் முடியாது. சைபர் வாங்குறது 30-40க்கு ஆவரேஜ் கொண்டாடலாம், அவ்வளோதான். அதுக்கு ரத்தனங்கள் உபயோகப்படும். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா, மேஷ லக்னக்காரங்க போடக்கூடிய ரத்தினம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க போடக்கூடிய அடிப்படை ரத்தினம் அவங்க ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா, கனக புஷ்பராகம், மாணிக்கம். இந்த 2ம் ரொம்ப 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 முக்கியங்க. கனக புஷ்பராகம், மாணிக்கம். அடுத்தது அவங்க போடக்கூடிய ரத்தினத்தில் ஒன்று பவழம். இந்த 3 ரத்தினங்கள் உங்களுக்கு ரொம்ப உபயோகப்படும். இப்போ நீங்கள் ரிஷபலக்கணக்காரர் 2க்குடைய புதன், அவர் ஒரு வகையில் பார்த்தா தோஷம் உள்ளவர் தான். இந்த புதன் வீக்காக இருக்கார் அப்படின்னு தனாதிபதி, குடும்பாதிபதி, வாக்குஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதினு சொல்லக்கூடிய இந்த புதனுடைய ரத்தினமான மரகத பச்சையை போடும்போது அவருக்கு ஹெல்ப் பண்ணும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்குங்க. உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நீங்கள் நல்லா படிச்சிருக்கேன் சார்னா, எனக்கு நல்ல ஒரு 80,000 சம்பளம் வாங்குற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது, ஆனால் எனக்கு கிடச்சிட்ருக்கிறது 40லேருந்து 50க்குள்ளே தான் கிடைக்குதுங்கிறவருக்கு ரத்தினம் யூஸ் ஆகும். இந்த மாதிரி தான் ரத்தினங்களை சரியாக புரிஞ்சுக்கணும். சும்மா சார் ஃபேஸ்புக்கில் போடுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் ஒரு கல்லை வேணும்னே நான் பார்த்து போட்டிருந்தாங்க, அழகான ஒரு படம். அதை செக் பண்ணி வாங்கி பார்த்தா அது டூப்ளிகேட் கல் பார்த்தீங்கன்னா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரத்தினங்களுக்கு சர்டிஃபிகேட் போட்டு நம்ம வாங்கி பண்ணிக்கலாம். ரத்தினங்கள் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும், நல்ல ரத்தினங்கள். இப்போ நம்ம ரத்தினங்களை கிளீன்ஸ் பண்ணுறோம், சுத்தப்படுத்துகிறோம். அப்புறம் அதுக்குரிய மந்திரங்களை உருவேற்றுறோம். இப்போ ஸ்படிகத்துக்கு மந்திரங்களை கிரகிக்கிற தன்மை இருக்குது.
ருத்ராட்சத்துக்கு வந்து மந்திரங்களை கிரகிக்கிற தன்மை இருக்குது. கிரகங்களோட தன்மைகளை வந்து கூட்ட குறைக்க வந்து இந்த ரத்தினங்களுக்கு சக்தி இருக்குங்க. ஸோ கூட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கு எதிர்மறை ரத்தினங்களை போட்டு அதோட தாக்கத்தை குறைச்சிக்கலாம். கரெக்டாக தேர்ந்தெடுத்தா அது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிட